ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ராஜேஸ்வரியோட அட்டகாசத்தை அடக்கி நம்ம விஜய் போயிட்டு மல்லியை கூட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மல்லி இப்போதைக்கு கோயிலில் தான் இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணி பாட்டிக்கு ஒரு வழியாக தெரிஞ்சாச்சு மல்லி இந்த அளவுக்கு இறங்கி செய்கிறா அப்படின்னா இதுக்கு பின்னணி வேறு யாரும் இல்லை, இந்த ராஜேஸ்வரி தான். ஏன்னா ராஜேஸ்வரி மொபைல்லேருந்து கால் வந்ததை நம்ம அன்னபூர்ணி அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க மல்லிக்கு. ஸோ அதனால் இவ எதுக்கு கால் பண்ணா, அப்போ இருந்து தானே மல்லி இந்த மாதிரிலாம் பண்ணுறா, நான் வளர்த்த மல்லி இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாளேன்னு சொல்லிட்டு தான் டவுட் இப்போ ராஜேஸ்வரியையும் போய் மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஏய் நீ என்ன சொன்ன, நீ என்ன சொன்னதுனால தான் மல்லி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா, ஒழுங்காக சொல்லு, என் வைத்தியசில் கொட்டிக்காத, நான் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் பாரு, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு பிள்ளையை பிரிக்கிற பாரு, நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் திட்டுறாங்க. இருந்தாலும் பின்னாடியே நம்ம விஜயும் அன்னபூர்ணியம்மா எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது தான் தெரியுது அவங்க ராஜேஸ்வரி கிட்ட போயிட்டு அவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்ட உடனே தான் நம்ம விஜய்க்கு தெரிய வருது, ஓ டைவர்ஸ் பெட்டிஷன் மல்லி அனுப்பினதுக்கு காரணமே ராஜேஸ்வரி தானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இப்போது ஒழுங்காக சொல்லு, நீ எதுக்கு என் வாழ்க்கையில் நுழைஞ்சு நான் வேலை செய்கிற இடத்துக்கெல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு மல்லியையும் டிஸ்டர்ப் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண, இப்போ என் வாழ்க்கையே எங்களவே பிரிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா, நீ நல்லா இருப்பியா, எதுக்காக இந்த மாதிரிலாம் செஞ்ச அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜய் கண்டிப்பாக ராஜேஸ்வரியை போயிட்டு கேட்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மல்லி ஒரு பக்கம் கோயிலில் அவங்களுடைய வேண்டுதல் ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு நம்ம வெண்பாவாக நினச்சிக்கிட்டு அந்த பொம்மைக்கிட்டலாம் நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லியோட வேண்டுதலும் நம்ம ராஜேஸ்வரியோட பேச்சையும் நிஷா கேட்டு வீட்டில் போயிட்டு கதிரேசன் கிட்ட ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அங்கே லாயரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராஜேஸ்வரி அவளோட காரியத்தை தான் நம்மளை வச்சு செஞ்சிட்ருக்கா அப்படின்ற விஷயம் இவங்க புரிஞ்சுக்கிட்டு கதிரேசனும் நிஷாவும் நம்ம மல்லிக்கிட்ட பேச போகிறாங்க. அது மூலிமா நம்ம விஜய்க்கு ஒரு தெளிவு வரப்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.